Hello students, welcome to NeviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2ல 5th question பார்க்க போறோம். Question என்னன்னா, on the set of natural numbers, let R be the relation defined by A is related to B if 2A plus 3B equal to 30. Write down the relation by listing all the pairs. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, set of natural numbers. இதுல relation R வந்து என்ன define பண்ணிருக்காங்க? A is related to B if 2A plus 3B equal to 30. இப்போ நம்ம இந்த ரிலேஷன் வந்து எழுதணும், அதாவது எல்லா பேர்ஸையும் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் அது வந்து ரிஃப்ளெக்ஸிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா, ஈக்குவலன்ஸான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்த கண்டிஷன் வந்து எழுதலாம், அதாவது 2A plus 3B equal to 30. ஸோ அது மூலமாக 3B வந்து நம்ம என்ன சொல்லலாம், 3B equal to 30 minus 2A அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே B வந்து என்ன வரும், 30 minus 2A by 3. இப்போ A ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி B ஓட வேல்யூ பார்க்கலாம். இப்போ சப்போஸ் A equal to 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ B வந்து என்ன வரும், 30 minus 2 into 1 வந்து 2 by 3. 30 minus 2 என்ன 28. 28 divided by 3. இது வந்து actually does not belong to natural numbers. ஏன்னா வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்கணும்னு எங்கள் கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போது இது வந்து நம்ம ஆர்டர் பேராக எழுத முடியாது. அடுத்து நீங்கள் A equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், B equal to 30 minus 2 into 2 வந்து என்ன 4 by 3. 30 minus 4 என்ன 26. ஸோ இதையும் வந்து நம்மளால் 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதுவும் does not belong to நேச்சுரல் நம்பர். அடுத்து A equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், B equal to 30 minus 2 into 3 என்ன 6 by 3. 30 minus 6 என்ன 24. 24 divided by 3 வந்து possible. ஏன்னா 24 divided by 3 என்ன 8. 8 வந்து belongs to natural number. ஸோ இது வந்து நம்ம ஒரு பேரா எழுதலாம், அதாவது 3, 8. ஸோ இந்த ஆர்டர் பேர் வந்து belongs to the relation. ஸோ அடுத்து A equal to 4 and 5 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே அது வந்து நேச்சுரல் நம்பராக வராது. ஸோ அடுத்து A equal to 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், B equal to 30 minus 2 into 6 என்ன 12 by 3. அப்போ 30 minus 12 என்ன 18. 18 by 3 வந்து என்ன 6. 6 வந்து belongs to natural number. அப்போ இது ஒரு ஆர்டர் பேரா எழுதலாம், அதாவது 6, 6. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் வேல்யூ வந்து நீங்கள் 3 இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸாக வருது. அப்புறம் நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்களாம். அப்போ 6 plus 3 என்ன 9. அப்போ A equal to 9 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஏன்னா A equal to 7 and 8 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே ஆன்சர் வந்து உங்களுக்கு நேச்சுரல் நம்பராக வராது. இப்போ A equal to 9. அப்போ B equal to என்ன வரும், 30 minus 2 into 9 என்ன 18 by 3. 30 minus 18 என்ன 12. 12 divided by 3 என்ன வரும் 4. ஸோ 4 வந்து belongs to natural number. அப்போ ஆர்டர் பேர் என்ன 9, 4. மறுபடியும் நீங்கள் 3 இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அப்போ A equal to 12. அப்போ B equal to என்ன வரும், 30 minus 2 into 12 வந்து எவ்வளோ 24 by 3. 30 minus 24 என்ன 6. 6 divided by 3 என்ன 2. ஸோ it belongs to natural number. அப்போ ஆர்டர் பேர் என்ன 12, 2. அடுத்து மறுபடியும் நீங்கள் 3 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், A equal to 15. அப்போ B equal to என்ன வரும், 30 minus 2 into 15 என்ன 30 by 3. அதாவது உங்களுக்கு ஆக்சுவலி 0ன்னு வருது. ஆனால் 0 வந்து does not belong to natural number. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே அது நேச்சுரல் நம்பராக வராது. அப்போ உங்களுக்கு டோட்டலாக 4 ஆர்டர் பேர்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம ரிலேஷன் எழுதிக்கலாம். அப்போ ரிலேஷன் ஈக்குவல் டு ஆர்டர் பேர்ஸ் என்ன 3, 8, 6, 6, 9, 4, 12, 2. ஸோ ரிலேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதாவது எல்லா பேர்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா, ஈக்குவலன்ஸா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஸிவ். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3, 8, அதாவது 3ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ஸிவ்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும், இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இப்போ 3, 3 வந்து இந்த ரிலேஷனில் இருக்கணும், அதாவது 3 இஸ் ரிலேட்டட் டு 3. ஆனால் 3, 3 இந்த ஆர்டர் பேர் வந்து இந்த ரிலேஷனில் இல்லை. அப்போ 3 இஸ் நாட் ரிலேட்டட் டு 3. அப்போ என்ன சொல்லலாம், therefore இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஸிவ். அதாவது இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவ் கிடையாது. அடுத்து இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். சிமெட்ரிக்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3, 8ன்ற ஆர்டர் பேர் இருக்குது. 3, 8 வந்து ரிலேஷனில் இருந்துச்சுன்னா அப்போ இதோட ரிவர்ஸ், அதாவது 8, 3யும் ரிலேஷனில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 8, 3 இல்லை. அப்போ என்ன சொல்லலாம், டைரெக்டாக இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் இல்லை அப்படின்னு சொல்லலாம். therefore இட் இஸ் நாட் சிமெட்ரிக். அதாவது அந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் கிடையாது. அடுத்து இந்த ரிலேஷன் வந்து
டிரான்சிட்டிவா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். டிரான்சிட்டிவ் என்ன கண்டிஷன், அதாவது சப்போஸ் A is related to B, அதே மாதிரி B is related to Cனா அப்போ A is related to C அப்படின்னா தான் அது வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா A is related to B, அதாவது இந்த எலமெண்ட் அண்ட் இந்த எலமெண்ட் வந்து சேமாக இருக்கணும். இப்போ இந்த ரிலேஷனில் நம்ம என்ன ஆர்டர்ட் பேர்ஸ்லாம் கண்டுபிடிச்சோம், 3, 8, 6, 6, 9, 4, 12, 2. அதாவது ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ் எடுத்தீங்க. சப்போஸ் A, B அதே மாதிரி B, Cன்னு ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்குன்னா அப்போ A, Cன்னு ஒரு ஆர்டர்ட் பேர் வந்து இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேரில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்டும் செகண்ட் ஆர்டர்ட் பேரில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் சேமாக இருக்கணும். ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டர்ட் பேர்ஸுமே அந்த கண்டிஷனில் இல்லை. இப்போது இந்த மாதிரி இருந்து A, C வந்து இல்லைன்னா அந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸே இங்கே இல்லை. அதாவது A, B அண்ட் B, Cன்ற மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸே அங்கே இல்லை. அப்போ அதனால் நம்ம இதை டிரான்சிட்டிவ் இல்லை அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ என்ன சொல்லலாம், இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். therefore the relation R is transitive. ஸோ இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ அடுத்து இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது, டிரான்சிட்டிவ் மட்டும்தான். அப்போ என்ன சொல்லலாம், இந்த ரிலேஷன் வந்து நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். therefore the relation R is not an equivalence relation. ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர்.